எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. என்னென்னா ஒரு ஆதங்கம், இந்த மாதிரி நிறைய வாட்டி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி போராடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு ஆதங்கத்தை நான் தெரிவித்தேன். அதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். அது பிரகாரம் எல்லாரும் அந்த விஷயத்துக்காக நின்னாங்க. அது போக தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இளைஞர்கள்ல இருந்து எஸ்பெஷலி எல்லாரும் நம்ம யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறோம். எஸ்பெஷலி லேடிஸ், அவ்வளோ லேடிஸ் சரி, குழந்தைகள் சரி, ஃபேமிலியாக எல்லாரும் வந்திருக்காங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வேற லெவலில் ஒரு புரட்சி, உலகமே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விதத்தில், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு அகிம்சை வழியில், ஒரு சைலண்டான, ஒரு நீட்டான ஒரு போராட்டமாக இது நடந்துட்டு இருந்தது. இந்த லாஸ்ட் ஒரு நாள் நடந்த சம்பவங்கள் அது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஏதோ ஒரு சட்டம், ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ என்னதான் நான் ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் சில விஷயங்கள் லா பிரகாரமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அதை யாராவது கரெக்டான ஒரு முறையில, எஸ்பெஷலி அதுவும் நம்மளுடைய அரசாங்கத்தின் மூலியமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அன்னைக்கு காலையில ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. சாயங்காலம் 5 மணிக்கு சட்டமன்றத்தில் ஒரு இதை நிறைவேற்றுறாங்க. அப்போ அதை 5 மணிக்கு நிறைவேற்ற போறாங்கன்றத ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் போது, 5 மணிக்கு அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டு நேரா ஒரு மெரினாக்கு அத்தனை பேருக்கு மத்தியில எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு தமிழகம் முழுவதும் ஒரு லைவா, இவ்வளோ நாள் நீங்க எல்லாரும் பட்ட இந்த கஷ்டத்துக்கு, பண்ண போராட்டத்துக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விடிமுறை, ஒரு இது கிடைச்சிருக்கு. நாங்க அதை பண்ணியிருக்கோம். இனிமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது போக இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க நின்று உங்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்திருந்தா, அன்னைக்கு சந்தோஷமா எல்லாரும் நாங்க சந்தோஷமா அதை கொண்டாடிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 7 நாள், சரியா டேட் இது தெரியல, அவ்வளோ நாள் எந்த விதத்திலையும் போலீஸோ சரி, அரசாங்கமோ சரி, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம, ஆல்ரெடி இந்த மாதிரி நாங்க ஒரு இதை நிறைவேற்றிட்டோம், இதுவே நம்மளுக்கு சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின நாள் சொல்றாங்க. இப்ப இதுல ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அத யாராவது ஒருத்தர் முன்னாடி மக்கள் முன்னாடி நின்று, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று, இது இதுக்கான தீர்வு இது கிடைச்சிருக்கு, இதுக்கு நாங்க பொறுப்பேற்றிருக்கிறோம், இது கண்டிப்பா இதை நாங்க எங்களால செயல்படுத்த முடியும், இதை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு பதிலா இப்போ நான் சொல்றதுனாலயோ இல்ல இவர் சொல்றதுனாலயோ அவர் சொல்றதுனால யார் சொல்றதுனாலயுமே எந்த விதத்திலுமே யாராலையும், ஏன்னா நீங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது யாருனாலையும் கூடின ஒரு கூட்டம் கிடையாது, இல்ல நடத்தின ஒரு போராட்டம் கிடையாது. இதுக்கு யாரும் தலைவர்கள் கிடையாது. இது ஒட்டுமொத்தமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஃபேமிலிஸும் சரி, தாய்மார்களும் சரி, எல்லாரும் உட்கார்ந்து போராடின ஒரு போராட்டம். இத சரி ஒரு பர்டிகுலர் இவங்க சொல்றாங்க, ஓகே அவங்க போராடி இருக்காங்க, இது பண்ணிருக்காங்க இவ்வளவு நாள். ஏன்னா எங்களுக்குள்ள என்னைக்குமே நம்மளுக்குள்ள ஒரு 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 வேற்று ஒரு இதுவோ இல்ல இதுவோ இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். அப்படி சொல்லும்போது இது நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு,
இதை வந்து எல்லாரும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இது திசை திரும்பிடுச்சு, இதனால வந்து நான் சட்ட ஒழுங்கு கெடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, முஸ்லிம்ஸ் வந்து சாப்பாடு போடுறாங்க, முஸ்லிம்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, முஸ்லிம்ஸ் என்னங்க அவங்க என்ன வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? அவங்க தமிழர்கள் கிடையாதா? அவங்களுக்கு உணர்வு கிடையாதா? அவங்க சோறு போடுறாங்க, அதனால வந்து இப்ப இது தேச விரோதமான ஒரு விஷயம்ன்ற மாதிரி திசை திருப்புது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து ஃப்ளட் நடந்த நேரத்துல வந்து அத்தனை மசூதியில வந்து முஸ்லிம்ஸ் வந்து இடம் கொடுத்து அத்தனை பேருக்கு சோறு போட்டாங்க. அப்ப அன்னைக்கு அது தேச விரோதமான ஒரு குற்றமா? எப்ப பாரு முஸ்லிம்ஸை பத்தி வந்து ஒரு தீவிரவாதம் தீவிரவாதம் தீவிரவாதம், எப்ப பாரு யாராவது ஒருத்தங்களை வந்து கார்னர் பண்றதுக்கு ஒரு பேர் வேணும், அதுக்காக வந்து முஸ்லிம்ஸ் யூஸ் பண்றது. அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை இந்துஸ் வந்திருக்காங்க, அத்தனை மீனவர்கள் வந்து அன்னைக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே போய் அதுல பாதி பேர் கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், அத்தனை இந்துஸ் இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வுக்காக தான் வந்து அத்தனை பேர் போராடினாங்க. எனக்கு என்னன்னா, இவங்க எல்லாருமே போராடினது ஒரு சந்தோஷத்துக்காக. இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியே இல்லாம என்ன நடந்தது, எப்படி இது முடிஞ்சது, இதை கொண்டாடணுமா, இது வேணாமா, இல்ல இதுக்காக துக்கப்படணுமா, இல்ல சந்தோஷப்படணுமா, என்னன்னே புரியாத ஒரு நிலைமைக்கு இதை கொண்டு வந்து முடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இதுல வந்து தேவையே இல்லை. இவங்க வந்து இத்தனை நாள் அப்ப இவ்வளவு பேர் போராடினதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாம வந்து இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுன்றது வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குடைய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அங்க மெரினால இருக்கிறவங்க வந்து அன்னைக்கு வந்து போலீஸ் காலையில போலீஸ் வராங்க. நான் என்ன கேட்கறேன்னா, 6 நாளைக்கு முன்னாடி வராத போலீஸ் அன்னைக்கு காலையில எதுக்கு வராங்க? அப்ப என்ன சொல்லலாம் நீங்க? இந்த மாதிரி வந்து நாங்க இது கொடுத்துட்டோம், கொடுத்ததுக்கு அப்புறமா எதுக்காக நீங்க போராடுறீங்க? அந்த பசங்க அங்க கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க சார், அதை எங்க சைடுல இருக்கிறவங்களை வச்சு நாங்க கேட்டுட்டு நாங்க சொல்றோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க. அதுக்கு வந்து ஒரு எங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ கேட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு 2 மணி நேரம் கொடுங்கன்னாங்க. நீங்க சாயங்காலம் ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர போறீங்க அப்படின்னும் போது எதுக்காக அன்னைக்கு காலையில போலீஸ வந்து அங்க வர வச்சு எல்லாரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் அங்க இருந்து இழுக்கணும்? அந்த ஒரு பிரச்சனை வரல அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு செயல்படுத்தலன்னு சொன்னா, வன்முறை வர்றதுக்கான விஷயங்கள் எங்க இருந்து இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் மேல வன்முறையில ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈடுபட்டாங்கன்னு சொல்றதுல எந்த விதமான நியாயம் இருக்குது? அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் தான் பண்ணாங்க, அதுக்கான வீடியோஸை போட்டு போலீஸ் அராஜகம் இது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த இடத்துக்கே முதல்ல நான் போல. எதுக்காக இத்தனை நாள் இல்லாத அன்னைக்கு ஒரு நாள் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் என்ன? அதை சாயங்காலம் இது பண்ணி நீங்க எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் உங்ககிட்ட பவர் இருக்கு, நீங்க வந்து எங்க கிட்ட நின்று எங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி ஒரு நம்பிக்கை வந்து வேணும். அத்தனை பேர் போராடுறது எதுக்கு? இதுக்கு வந்து ஒரு ஃபைனலான ஒரு தீர்வு வேணும். நீங்க திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாட்டியும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்ல உட்காந்து போராட முடியுமா? அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாருமே எடுத்து வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா, இதை வந்து நாங்க எங்க சைட்ல இருந்து செக் பண்ணிட்டு நாங்க இது சொல்றோம். அவங்களுக்கு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்த கொடுத்து நீங்களே வந்து சொல்லி அழகா அவங்க எல்லாரையும் வந்து ஒரு வெற்றியோட வந்து சந்தோஷமா அந்த பசங்க எல்லாரையும் அமுச்சு வச்சிருக்கலாம். அப்ப இவ்வளவு நாள் நாங்க போராடினதுக்கான ஒரு காரணமோ ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லாம ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டாந்து இன்னைக்கு நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்கு? ரெண்டாவது, மெரினால வந்து அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா எந்த விதத்துல வந்து அவங்க வன்முறையில ஈடுபட்டாங்கன்றத நீங்க எல்லாருமே சொல்லுங்க. எல்லா இதுலயும் வந்து அந்த ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அவங்க வந்து கேட்ட ஒரு விஷயத்துக்கு 2 ஹவர்ஸா டைம் கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்னொன்னு என்னன்னா, போலீஸ் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அவங்க வந்து நல்ல விதத்துல வந்து ஃபர்ஸ்ட் இவங்க பேசி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தீர்வு வந்திருக்கு, அதனால இது கரெக்ட் தான், அதனால இதோட முடிச்சுக்கோங்கன்னு. ஆனா நீங்க சொல்றதோ இல்ல வந்து அனுப்புற ஒரு பேப்பரோ நம்ப முடியாது, எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. அதுக்குள்ள நீங்க போலீஸ உள்ள அனுப்பிச்சிட்டீங்க. அப்போ அதை மீறி எங்களால இதை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இது பீச் வரைக்கும் போயிட்டு அங்க நிக்கிறாங்க. இப்போ நான் வந்து டி நகர்ல இருந்து நான் கிளம்பி வரும்போது என்னால டி நகரை தாண்டியே வந்து என்னால போக முடியல. அப்போ சென்னையில இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சம் பேர் அங்க மெரினாக்கு உடனே வரணும்னு சொல்லி அத்தனை பேர் வந்திருக்கும் போது எல்லா இடத்துலயும் போலீஸ் ஆட்கள் வந்து இதை வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தி யாரையுமே வந்து போக முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணும்போது ஒரு மீனவ குப்பத்துல இருக்கிறவங்க அவங்க தான் பக்கத்துல இருக்காங்க. அவங்க ஒரு தமிழனுக்கு ஒரு இவனுக்கு பிரச்சனைன்னும் போது நாங்க எல்லாருமே ஓடி வந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து உடனே ஓடி வந்து அங்க குரல் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்தாங்க. எந்த வன்முறையிலையும் யாருமே ஈடுபடல. அவங்க எல்லாரும் ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தாங்க. வந்து உட்கார்ந்தவங்கள அத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க.
அப்ப அவங்க அத்தனை பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா, அப்போ அன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட போராட்டத்தை நம்ம கைவிடக்கூடாதுன்னு சிலம்பரசன் நான் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்ப என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்கன்றது எனக்கு புரியல. எதனால அவங்க அரெஸ்ட் பண்ண செய்யப்பட்டாங்கன்றது எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கு. அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்றதுக்காக அவங்க வந்து அரெஸ்ட் செய்யப்படணும். அத்தனை பேருக்கு வந்து அவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை யார் செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் சட்ட ரீதியா அத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்க. யார் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் அதை இங்க இருக்கிறவங்க யார் வேணா மறைக்கலாம். ஆனா அந்த ஆண்டவங்க கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கண்டிப்பா அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அது நடக்கும். நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, அழகா அரசாங்கம் இவ்வளவு நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளவு தூரம் அத்தனை போலீஸுக்கும் அத்தனை குழந்தைங்க, அவங்க அத்தனை பசங்க எல்லாரும் சோறு போட்டு அவங்க எல்லாருக்கும் சோறு கொடுத்து, போலீஸும் நம்மளுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம பாகுபாடு வேறுபாடு இல்லாம எல்லாரும் சந்தோஷமா அந்த மெரினால அவ்வளோ வண்டிகள் வந்தாலும் அத்தனை பசங்க நின்று வாலண்டியர்ஸ்ல இருந்து எல்லா வண்டியும் வழி அமைச்சு அவ்வளோ லேடிஸ் பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து இவ்வளோ அழகா இவ்வளோ ஒற்றுமையா எந்த ஒரு வன்முறையும் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இல்லாம எல்லாரும் பண்ணியிருக்காங்க. உடனே இது திசை திரும்புதுன்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் அவங்க மேல போய் பழி போடுறது, மீனவர்கள் அங்க பிரச்சனைக்காக நின்னாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்களை குறை சொல்றது, மீனவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நல்ல சந்தோஷமா இதை அழகா முடிச்சு வைக்கிற ஒரு விஷயம் இல்லாம இது எதுக்கு தேவையில்லாம இப்போ நம்ம இந்த சைடுல இருந்து உட்கார்ந்து சில விஷயம் பேசிடலாம். பட் அந்த பக்கத்துல இருந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல இது இருக்கலாம். அது உள்ள நான் அது உள்ள வரல. ஆனா என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இத அழகா முடிச்சு வைக்காம நீங்க பொறுப்பெடுத்து நீங்க முன்னிலையில நின்று நீங்க அதை சொல்லாம யார் யாரோ சொல்றதுனாலயோ இது சொல்றதுனாலயோ அவங்க சொல்றதுனாலயோ இதைதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது ஒரு லீடரோ யாரோ எடுத்த ஒரு முடிவு கிடையாது. இது ஒட்டு மொத்தமா எல்லாரும் உணர்வுக்காக எடுத்த ஒரு முடிவு, வந்த ஒரு முடிவு. இதுல இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னோட விஷயம் என்னன்னா, நான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சா இது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். சோ அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை, வேண்டுகோள், நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள்ல இருந்து மாணவர்கள்ல இருந்து அத்தனை பேர் இதுக்காக போராடினவங்க, அத்தனை பேர்ல குழந்தைங்க இருந்திருக்காங்க, லேடிஸ் இருந்திருக்காங்க, எல்லாருக்கு நடுவில் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அந்த அத்தனை பேரையும் இம்மிடியட்டாக அத்தனை பேரும் ரிலீஸ் ஆகணும். அப்படி அவங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்றீங்களா? அவங்க எல்லாரும் அங்க உட்கார்றதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். அப்ப என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றீங்களா? அப்போ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, அத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்ச எல்லா மீனவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிவாரணம் கிடைச்சே ஆகணும். மூணாவது, இவ்வளோ நாள் நாங்க பட்ட இந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் கவர்மெண்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி, கவர்மெண்ட் ஒரு நாள் சூஸ் பண்ணி நீங்க பட்ட இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கும் இவ்வளவு நாள் பண்ண இந்த போராட்டத்துக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடி சந்தோஷமா ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த விஷயம் நடக்கல, இவங்களை யாரையுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா இறங்கி என்னோட விதத்துல அகிம்சை வழியில, நல்ல ஒரு வழியில, நேர்மையான வழியில, உணர்வால நான் கண்டிப்பா போராடுவேன். அந்த மக்களுக்காக நான் நிப்பேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு விஷயத்த சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது. என்ன குழப்பம் ஏற்படுதுன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிச்சு எல்லாரும் நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இது இப்படி திசை திருப்பப்பட்டது, அப்படி திசை திருப்பப்பட்டது, அதனால எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை அங்க சொல்லும் போது ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுது. ரெண்டாவது, நான் தனிப்பட்ட விதத்துல என்னுடைய கருத்து என்னவா வேணா இருக்கலாம். ஆனா அவ்வளோ பேர், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கும் போது ஒட்டு மொத்தமா எல்லாருடைய கருத்தும் எல்லாருடைய சம்மதமும் அங்க தேவை. அப்போ அதுக்கு தான் நான் நிக்க முடியும். நான் அன்னைக்கு காலையில கூட அங்க வரும்போது மெரினாக்கு போக முடியாதப்ப நான் போட்ட வீடியோல என்ன சொன்னேன்னா, இப்ப இந்த விஷயத்த கை விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அத கூட ஒரு வார்த்தை சொல்லி தான் சொன்னேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா
இப்படி ஒரு வன்முறையும் இதை யூஸ் பண்ணி இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அத்தனை பேரோட சேஃப்டி வந்து இப்ப வந்து திசை திருப்பப்படுறதுனால சேஃப்டி பாதிக்கப்படுது. அவ்வளவு பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அதனால இது உடனே நிக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க நிறுத்துங்கன்னு சொன்னேன். அவங்களோட இதுக்கு என்ன அவங்க டிசைட் பண்றாங்களோ அதை நானும் வந்து அந்த டிசிஷனுக்கு நான் நின்று இருப்பேன். நான் அப்ப மெரினாக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நானும் அப்ப அந்த மெரினால நின்று இருப்பேன். அதை தான் நான் திரும்பவும் சொல்றேன். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க சிலம்பரசனையும் அரெஸ்ட் பண்ணணும். நானும் வந்து அதுக்கு ஒரு காரணம் தான். என்ன அரெஸ்ட் பண்ணாம அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்றதுன்றது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. அப்ப என்ன அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரும் ரிலீஸ் செய்யப்படணும். அப்படி இந்த ஒரு இந்த ஒரே ஒரு விஷயம் தான் வந்து கேட்கிறோம். இந்த விஷயம் வந்து நடக்கல அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக போராடுவேன். ஏன்னு சொன்னா ஒரு 1000 லட்சம் பேர் வந்து இந்த போராட்டத்துக்கு காரணமா இருந்த ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1,00,000 பேர்ல நானும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரூபத்துல நானும் காரணமா இருந்திருக்கேன். என்ன அத்தனை பேர் கேட்கறாங்க, அன்னைக்கு நைட்டு நீங்க பாட்டுக்கு வந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாம வந்து போராடணும் அப்படின்னு நீங்க வந்து அன்னைக்கு பேசிட்டு போயிட்டீங்க. அடுத்த நாள் அடி வாங்கும்போது நீங்க எங்க போனீங்க, அடுத்த நாள் எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க எங்க போனீங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. கரெக்டான கேள்விதாங்க அது. ஆனா அன்னைக்கு என்னால அது பேச முடியல. ஏன்னா ஏகப்பட்ட திசையில ஏகப்பட்ட விதமா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்துல நம்ம எது பேசினாலும் அன்னைக்கு வேலைக்காகாது, அது போய் மக்கள் கிட்ட சேராது, அதனால எந்த விஷயமும் நடக்காதுன்றதுனாலதான் அன்னைக்கு நான் பேசல. அதே நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல இதை நிறுத்திடுங்க. ஏன்னா தேவையில்லாம இதனால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கு என்னோட கோரிக்கையை வச்சனே தவிர மக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை தமிழர்களும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அவங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனுக்கு மட்டும்தான் நான் என்னைக்குமே நிப்பேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்றது இதுல தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த மீனவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஸ்டேஜ் சும்மா இறங்கி நான் ரோட்ல நின்று டான்ஸ் ஆடியாது அவங்களுக்கு தேவையான ஒரு நிவாரணத்தை என் சைடுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். ஆனா கவர்மெண்ட் வந்து இதுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் நிவாரணத்தை கொடுத்தே ஆகணும். அத்தனை பேரை ரிலீஸ் பண்ணி ஆகணும். எங்களுக்குன்னு ஒரு நாள் கொடுத்து எங்க எல்லாரும் இவ்வளவு நாள் நாங்க பட்ட கஷ்டத்துக்கு எங்களை சந்தோஷமா எங்களோட வெற்றியை உலகமே பார்த்தது. இவ்வளவு அகிம்சை வழியில இவ்வளவு அழகா வந்து இந்த மக்கள் போராடுறாங்க. அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வையும் நல்ல ஒரு இடத்தையும் நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது நடக்கும் நான் நம்புறேன். அப்படி ஒருவேளை அது நடக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து போராடுவேன். அதனாலதான் மெயினா இந்த ஸ்பீச். ரெண்டாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், மெரினால என்ன பண்ணாங்க, மெரினால எந்த விதமான வந்து ஒரு வன்முறையான செயலும் வந்து மெரினால நடக்கல. எல்லாரும் வந்து ஒழுங்கா வந்து உட்கார்ந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தாங்க. சோ அந்த இடத்துல 144 போடுறதுக்கான அவசியம் என்னன்றது எனக்கு தெரியல. இப்ப மெரினா இல்லைன்னா என்னங்க, நான் அதை தான் சொன்னேன். எல்லாரும் 10 நிமிஷம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று இருந்தா அத்தனை போலீஸ் வந்து அத்தனை பேர் மேல கை வச்சிருக்க முடியுமா? அதுக்காக தான் நான் சொன்னேன். சோ இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரீங்கன்னா வேற ஒரு விஷயம் யோசிக்க முடியாதா என்ன? அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. சோ அதனால அதை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியமும் கிடையாது. சரி, நீங்க தமிழர் தானே நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப அந்த மாணவர்களுக்கு கிடையாது? அப்ப அந்த மாணவர்களுக்கு கிடையாது? யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாங்க, யார் வேணா கருத்து சொல்லலாங்க, யார் வேணா என்ன வேணா இது பண்ணலாம். அங்க எந்த ஒரு வன்முறையோ எந்த ஒரு பிரச்சனையும் எந்த மாணவர்களோ பண்ணிடலாம், எதுவுமே நடக்கல. அதுதான் நான் சொன்னேன். நீங்க எல்லாரும் மாணவர்கள் பேசுறீங்களே, வந்த அத்தனை லேடிஸ் பத்தி யாராவது பேசுனீங்களா? அத்தனை குழந்தைங்களை பத்தி யாராவது பேசுனீங்களா? அத்தனை வீட்டுல இருந்து சோறு எடுத்துட்டு வந்தாங்க. முஸ்லிம் சோறு போட்டாங்கன்றதுக்காக வந்து தேச விரோத இதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்படி என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விதமா வந்து இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு இடத்துல வந்து சில பேர் வந்து இல்ல அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதங்கம், ஒரு கோபம்ன்றது இருக்கும். ஒண்ணு மாட்ட விடு, இல்லைன்னா எங்க நாட்டை விடுன்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப வந்து தனி தமிழ்நாடு கேட்கறாங்க, இது வந்து தேச விரோதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன சின்ன பேர் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை மட்டும் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்றதுன்றது தவறுன்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதுக்கெல்லாம் வேற லெவல்ல கூட்டுறதுக்கெல்லாம் ஐடியாலாம் இருக்கு. அப்படி கிடையாது, அது யார் வேணா நினைக்கிட்டோம். நான் அதை தான் சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து போலீஸ் மேலேயோ அரசாங்கம் மேலேயோ யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. நாங்க இவ்வளவு நாள் அவ்வளவு அழகா வந்து நாங்க வந்து போராடி இருக்கோம். எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு பினிஷிங், இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி. ஒரு இப்போ ஒரு என்ன ஒரு படம் நீங்க இது பண்ணாலும் எண்ட்ல வந்து ஒரு கிளைமேக்ஸ்ன்றது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு கிளைமேக்ஸ்ன்றது தேவை. அப்ப இவ்வளவு நாள் போராடின இந்த குழந்தைங்கள்ல இருந்து, பேரண்ட்ஸ்ல இருந்து, லேடிஸ்ல இருந்து, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அத்தனை பேருக்கும் இன்னைக்கு யாருக்குமே இதை வந்து கொண்டாடுறதா இல்ல கோபப்படுறது. இப்போ எனக்கு என்னன்னா இது சந்தோஷம்னு ஒரு பக்கத்துல பார்க்கும்போது அத்தனை பேர் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்காங்க. இப்ப நான் எதுக்கு வந்து இந்த விஷயத்த நான் பேசுறேன்? எல்லாரும் வந்து இந்த இதை வந்து நடத்தினது வந்து போலீஸ்காரங்களோ இல்ல வேற யாரோ இதை பண்ணிருக்காங்க, அவங்க மேல சட்ட ரீதியா வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் பேசுறாங்க. கரெக்டான ஒரு விஷயம். ஆனா உள்ள போனவங்க என்ன ரீசனுக்காக உள்ள போனாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இத்தனை நாள் மெரினால வந்து எல்லாரையுமே நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் சொல்றேன். அப்ப அவங்க உட்கார்றதுக்கு சிலம்பரசன் ஒரு காரணமா இருந்திருக்கேன். அப்ப நானும் தானே அரெஸ்ட் ஆகணும். அன்னைக்கு என்ன வந்து மெரினாக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப நானும் அந்த மீனவர்களோட உட்கார்ந்துருப்பேன். அப்ப நானும் அவங்களோட அரெஸ்ட் ஆயிருப்பேன்ல. இப்ப அவங்க அந்த பசங்க கஷ்டப்படும் போது ஐயோ நம்மளால அங்க போக முடியல, எல்லா பக்கமும் நிறுத்திட்டாங்களே, இறைவா எப்படி இவங்களை வந்து காப்பாத்துறது அப்படின்னு நினைக்கும் போது அந்த குப்பத்துல இருந்து திரண்டு 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 அந்த மக்கள் வர்றாங்கங்க. அப்ப எந்த உணர்வோட வராங்க? எந்த ஒரு ஜாதி மதம் இனம் கட்சி கிட்சி எல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம தமிழர்கள் ஒரு நல்ல விதமா இத்தனை நாள் போராடி இருக்காங்கன்னு அந்த மீனவர்கள் வந்தாங்க. வந்தவங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் தேவையாங்க? யார் வந்து பேசுறது? இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கறதுனாலயோ இல்ல இது பண்றதுனாலயோ அந்த துன்பம் மாறிடுமா? அந்த உணர்வோட அப்ப அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து நின்னாங்களே. என்னால நிக்க முடியல, ஆனா அந்த மீனவர்கள் வந்து அன்னைக்கு நின்று இருக்காங்க. என்ன அத்தனை பேர் கேள்வி கேட்கறான், நீ பாட்டுக்கு சொல்லிட்டு நீ போய் வீட்டுல போய் படுத்துட்ட. கிடையாதுங்க, நான் என்னைக்கு எதுக்கு என் வீட்டு வாசல்ல வந்து அன்னைக்கு நான் படுத்தேன்? அதை வந்து பல பேர் எப்படி வேணா வேற கருத்து எடுத்துக்கலாம். ஆனா நான் வந்து படுத்த காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு பேர் படுத்திருக்காங்க, நம்ம பேசிட்டு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா அசிங்கமா இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து வெளியில படுத்தேன். எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். மாணவர்களோ இளைஞரோ வன்முறையில ஈடுபடல, வேற யாரோ பண்ண. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க காலையில எதுக்கு அதை பண்ணீங்கன்னு கேட்கிறேன். பண்ணதுனால தானே வன்முறை வந்தது. நான் என்னோட கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், 100% ரைட். அப்படியே இருக்கட்டும். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நீங்க சாயங்காலம் வந்து ஒரு சட்டத்தை வந்து சட்டசபையில வந்து நீங்க கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது எதுக்காக காலையில நீங்க போலீஸ் அனுப்பணும்? அப்படின்னா 6 நாளா உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க அமைச்சிருக்கலாம். அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தானே வந்து இந்த இடத்துல கொளுத்தப்பட்டது, இந்த இடத்துல வன்முறை வந்துச்சுன்னு. அப்ப அத்தனை நாள் வரலையே. சோ அது யாரு பண்ணாங்கன்ற இடத்துக்கே நான் வரல. அதை நீங்க பண்ணாம நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, ஏன் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வர முடியலன்றதுதான் என்னோட கேள்வி. அதை நீங்க வந்து நேர்லயே உட்கார்ந்து 5 மணிக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு நேரா சட்டசபையில இருந்து எல்லா எம்எல்ஏஸும் எல்லாரும் வந்து நேரா மெரினால எல்லா பிரஸையும் கூப்பிட்டு லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி வைக்க பிடிச்சு உங்க எல்லாருக்காகவும் நாங்க இந்த மாதிரி இது ஒரு விஷயத்தை நிறைவேற்றி இருக்கோம், இது உங்களுடைய வெற்றி, நீங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் உங்களுக்காக நிப்பேன், நாங்க இந்த கவர்மெண்ட் உங்களுக்காக நிற்கும் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போல அதுக்கப்புறமும் அங்க இருந்தாங்க. அப்ப தேச விரோதமான ஆட்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க, அப்ப நாங்க போலீஸ் அமிச்சோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். இதை ஏன் நீங்க செய்யலன்றதுதான் என்னுடைய கேள்வி. சரி, நான் சரி இப்ப நான் வந்து இப்போ நான் அதான் சொன்னேன், நான் அந்த மேட்டருக்குள்ள போலன்னு. நீங்க போறதுனால நான் ஒண்ணு கேட்கிறேன். அப்ப அத்தனை காக்கி யூனிஃபார்ம் போட்டு சில பேர் வந்து இதை கொளுத்துறாங்க, இதை வந்து இது வண்டிக்கு தீ வச்சாங்க, இதுக்கு வந்து இது பண்ணாங்கன்றாங்க.
அப்ப அவங்க மேல ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அவங்க ஏன் அரெஸ்ட் ஆகல? அதான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் ஏன் போக விரும்பலன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதை யார் மேல வேணா பழி போடலாம், இதை எப்படி வேணா திசை திருப்பலாம். ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணி இவ்வளவு நாள் எங்களுக்கு வந்து பக்கத்து ஒரு தோல் கொடுத்து நின்ன கவர்மெண்ட்டும் போலீஸும் அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் என்னன்றது தான் என்னோட கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து காலையில டிஆர்எஸ் பேசும்போது ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேருக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் கேட்டு அதிகார கட்சி தான் 6வது நாள் போராட்டத்தை குறிச்சாங்க. சார் நான் ஒன்னு சொல்றேன், நான் சொன்ன மாதிரி டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு வந்து அரசியல் தெரியாது, நான் அந்த விஷயத்துக்குள்ளேயே வரல. ஓகேவா? யார் வேணா எதுக்காக வேணா என்ன வேணா பண்ணிருக்கட்டும், யார் வேணா தசை திருப்பிக்கிட்டும், யார் வேணா எப்படி வேணா அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி சார். ஆஸ் அ கவர்மெண்ட் நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம வந்து ஒரு இதுவா நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய, அதுவும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை தானே. அதுல வந்து நம்ம வந்து இப்பவும் நான் சொல்றேன், நான் வந்து கவர்மெண்ட் மேல தவறோ இல்ல போலீஸ்காரங்க மேல தவறோ நான் சொன்னேன்னா, நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு நாள் பண்ண நீங்க அன்னைக்கு இதை அழகா பண்ணி எங்களுக்கு வந்து சந்தோஷமா ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கலாம் தானே கேட்கிறேன். இது வந்து உண்மையான சட்டம் தான், எங்களுக்கு திருப்தியா இருக்கு, நாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் சொல்லிடுறாங்க. அன்றைக்கு ராத்திரி முழுக்கவே வந்து தமிழ்நாடு முழுக்க கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் மட்டுமே வந்து இங்க மேல போராட்டம் சாக மாட்டேன்னு இருக்காங்க. அவங்க நம்ம ஆட்சியில் வந்து இல்ல நீங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஒரு விஷயத்த நான் பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுடைய இந்த விஷயத்துக்காக போராடினவங்க. ஓகேவா? அவங்க சொன்ன ஒரு விஷயத்துல எனக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனா அவங்க நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, எடுத்து வச்சாங்க, கரெக்ட். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்காக மட்டுமா இத்தனை பேர் வந்தாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சிலம்பரசனுக்காகவோ ஹிப்ஹாப் தமிழாவுக்காகவோ இவருக்காகவோ அவருக்காகவோ யாருக்காகவும் வரல. எல்லாரும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தமிழ் உணர்வோட எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ இவங்க ஒரு எத்தனையோ காலமா இவங்க போராடி இருக்காங்கன்றதுனால அவங்க மேல ஒரு மதிப்பும் மரியாதையும், அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நானே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு முன்னாடி இத்தனை பேர் போராடி இருக்காங்க, நாங்க எதுக்கு இன்னைக்கு வந்து போராடுறோம், அப்ப அத்தனை காலமா இவங்க பண்ண அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்ன்றதுக்காக தானே நாங்க இன்னைக்கு வந்து போராடுறோம். அப்படித்தானே அத்தனை மக்கள் வந்து போராடி இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்க சொல்லும் போது இதை மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீங்க சொல்ற ஒரு வார்த்தை. ஆனா அதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இது திசை திருப்பப்பட்டிருக்கு, இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, அதனால எங்களுக்கும் இதுக்கும் இனிமே சம்பந்தம் கிடையாதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சொல்லும் போதுதான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, இதை எப்படி எடுத்துக்கிறது. ரெண்டாவது, அதைத்தான் சொல்றேன், அவங்க சொல்றதுக்கு பதிலா ஒரு அரசாங்கம், ஒரு யாராவது ஒரு கான்பிடென்டான ஒரு ஆள் வந்து சொல்லணும் சார் முன்னாடி நின்று. அப்பதானே அத்தனை பேர் வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அதுதான் அங்க பிரச்சனைன்னு நான் சொல்றேன். நான் அவங்க மேல தவறே நான் சொல்லல. ஏன்னா நம்மளுக்குள்ள நம்ம வந்து சண்டை போட்டு கூடாது, நம்ம ஆட்களை நம்மளே விட்டு கொடுக்க கூடாது. அது ரைட்டோ தப்போ அது உள்ளே நான் போல. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அன்னைக்கு சொன்னாங்க. ரெண்டாவது, பாதி பேர் போனாங்கன்றது வந்து என்னன்னா, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக எல்லாம் போனவங்க கிடையாது. அன்னைக்கு சண்டே நைட், அது அடுத்த நாள் மண்டே, அதனால பாதி பேர் போனாங்க. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இதுல என்ன விஷயம்னா, இது வந்து அவங்க மேல பழி போடுறது, இவங்க மேல பழி போடுறது, இவங்க அது சொன்னாங்க அவங்க அது சொன்னாங்களா கிடையாது. இது இவ்வளவு நாள் பட்ட ஒரு கஷ்டத்துக்கு இதை அழகா ஒரு அழகான ஒரு முறையில இதை வந்து செயல்படுத்தி இருக்கலாமே தவிர, இதை இப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இப்படிதான் இதை பினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை என்னைக்கோ பண்ணிருக்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. சார் நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் சொன்னாங்க இது வந்து இதை சிதற்பி இவங்க வரக்கூடாது. சார் இதெல்லாம் முதல்ல வந்து தவறான ஒரு விஷயம் சார். இப்போ நீங்க என்னன்னா, அத்தனை மாணவர்கள் அங்க இருக்கும் போது அங்க டிஎம்கே மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா, ஏடிஎம்கே மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா, ஒரு பாஜக மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா? எவ்வளவோ எல்லா அரசியல் சார்ந்த எல்லாரும் தான் சார் அங்க இருந்தாங்க. அப்படி பார்த்தா இப்ப நான் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவனும் கிடையாது, ஆனா எங்க அப்பா வந்து ஒரு கட்சி இதுவா இருக்காரு. அப்ப சிலம்பரசனும் ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒருத்தனா தானே வந்து கன்சிடர் பண்ணப்படுவாரு.
அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நீங்க வந்து இவங்க வரக்கூடாது, இவங்க, அதுதான் நான் சொன்னேன். இது என்னன்னா, எந்த நடிகர்கள் வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, இதெல்லாமே சொல்லி மாணவர்கள்கிட்ட ஒரு இது பண்ணது. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நான் போல அப்படின்னு சொன்னா, இப்பவும் சொல்றேன், நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஆல்ரெடி வெளியில இருக்கிறவங்க வந்து ஒரு பிரிவினை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அந்த நேரத்தில் நம்மளும் போய் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை கெடுத்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா இருந்தேன். ஒரே ஒரு சொன்னேன் கரெக்ட், உங்களோட இது பாயிண்ட் கரெக்ட். ஒரு சார் மெரினால யாராவது வந்து அந்த மாதிரி பண்ணாங்களா? எப்ப பண்ணாங்க அண்ணே? ஒரு நிமிஷம், அதுதான் ஒரு நிமிஷம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா, இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி யாரோ வன்முறையில இது பண்ணாங்க, மாணவர்கள் இல்லாம வேற யாரோ செயல்படுறாங்கன்னு, இதுக்கு தான் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த ஒரு நேரத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க. அதுக்காக இவ்வளோ நாள் இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளோ நாள் இருந்த அத்தனை மக்களும் வந்து அதுக்கு வந்து பாதிப்பாகணுன்றது ரைட்டான்றது நீங்களே சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இத வந்து ஒரு அரசாங்கம் கரெக்டான ஒரு விதத்துல வந்து எடுத்து நீங்க அங்க வந்து சொல்லணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமா உட்கார்ந்து ஒரு இடத்துல வந்து சொல்லி ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து பேசினதுக்கு அப்புறமா நாங்க போலீஸ் அனுப்புறோம்னு நீங்க சொன்னீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க அதுதான் எதுக்காக அன்னைக்கு ஒரு கரெக்ட். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சாயங்காலம் நீங்க 5 மணிக்கு கொண்டு வந்தீங்கல்ல, எதுக்காக நீங்க காலையில காவல்துறை அமைச்சீங்க? அவங்க அப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அது சாயங்காலம் 5 மணிக்கு பேசுங்களேன், சாயங்காலம் 5 மணிக்கு பேசுங்க, முந்தானத்து பேசுங்க. எதுக்கு அன்னைக்கு காலையில அந்த நேரத்தில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதானாலும் முக்கிய முடிவு எடுக்கிறது, தீர்மானிக்கிறது, சட்டத்திட்டம் எல்லாம் நீங்க ஜல்லிக்கட்டு விஷயத்துல இப்பவும் அடிக்கடி பேசுறீங்க. நீங்க ஏன் அரசியலுக்கு வர மாட்டீங்க? இல்ல சேர்ந்து ஏன் பண்ண மாட்டீங்க? கருத்து ஏங்க, ஒரு சாதாரண ஒரு பாமரனா இந்த நாட்டுல இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனுஷனா அரசியலுக்கு வந்தாதான் கேள்வி கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எதுக்கு அரசியல் வரணும்ன்ற நான் என்னைக்குமே அரசியலுக்கு வர மாட்டேன். ஆனா நான் மக்களுக்காக நான் வருவேன். நான் இப்பவும் வந்து எதுக்காக உட்கார்ந்து நான் சொல்றேன், என்னையும் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்றேன்? நான் இப்பவும் சொல்றேன், அரசியல்ன்றது யாருக்குமே தேவை கிடையாது. எனக்கு அரசியல் தேவை கிடையாது, நான் அரசியலுக்கு வரவும் மாட்டேன். ஆனா அரசியலுக்கு வந்துதான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. வெளியில இருந்து மக்களுக்காக நல்லா செய்ய முடியும். அப்படி பார்த்தா ராஜா இருக்கும்போது ராஜா மட்டும்தான் ரூல் பண்ணும்போது முடியும்ன்ற ஃப்ரேம் ஒர்க் இருந்தது. இன்னைக்கு எப்படி டெமோக்ரஸி இருக்கு? அப்ப அதை பிரேக் பண்ணி அன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஒரு விஷயத்தை உடைச்சு மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கல்ல. அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் ராஜா ரூல் தானே இருக்கணும். இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாரும் டெமோக்ரஸியா இருக்கும்? இன்னைக்கு எப்படி வந்து நம்ம ஓட்டு போட்டு இந்த கட்சி அந்த கட்சின்றதை எப்படி வந்தது? அப்போ ஒரு காலகட்டத்துக்கும் வந்து ஒரு புரட்சி வருது, ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு புது இது வருது, ட்ரெண்ட் வருது இல்ல. அப்ப அரசியல் இருந்துதான் செய்யணும்ன்றது பழைய ட்ரெண்ட், அரசியல் இல்லாம செய்யலாம்ன்றது இன்னைக்கு புது ட்ரெண்ட் சார். யாரு? அதுதான் சொல்றேன். என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா சார், பேட்டி வந்து ஒரு 10-15 பேட்டி தனித்தனியா இந்த மாதிரி வந்திருக்கு சார், பல முறை வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதுதான் சொல்றேன், இது ஒட்டு மொத்தமா எல்லார்கிட்டயும் வந்து பேசுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவா இல்லைன்றதுதான் என்னோட கருத்து. சார் மீடியா கிட்ட பேசுனதுனா கூட இப்ப நீங்க வந்து இல்ல, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்டயும் போய் சேரக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துலயோ இல்ல அந்த மாதிரி ஒரு மொமெண்டா அதை கிரியேட் பண்ணி இது வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு நான் அதான் சொன்னேன், அந்த சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு நடந்தப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பேசும்போது தான் அது வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பவர் இருக்கு. இல்லைன்னா எந்த விதத்துல வந்து அது எடுப்பட போகுது? இல்ல சார், அப்படி கிடையாது சார். சார் இல்ல அததான் சொல்றேன் சார், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீடியா மட்டும் நான் சொல்ல வரல.
இது என்னன்னா, இது சரியா போய் அவங்க கிட்ட ரீச் ஆவறதுக்கான எல்லா விதமான ஒரு இதுவும் எடுக்கலன்றது தான் நான் சொல்றேன். நாட் ஜஸ்ட் அபவுட் மீடியா. சார் நான் தான் ஒரே விஷயம் சொல்றேன் சார். எல்லாரும் உணர்வோட வந்திருக்கோம் சார். சில பேர் திசை திருப்பினாங்களா, சில பேர் அவங்களோட பர்சனல் இதுக்கு பண்ணிக்கிட்டோம் சார். எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது சார். நாங்க எல்லாரும் வந்தது எதுக்காக, ஒட்டு மொத்தமா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்ன்றதுக்காக. அதனாலதான் இதை சொல்லி நான் விடைபெறேன். என்னன்னா, அரெஸ்ட் ஆனவங்க அத்தனை பேரும் ரிலீஸ் ஆகணும். இல்லையா, சிலம்பரசன் நான் இங்க டி நகர்ல தான் இருக்கேன், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அத்தனை பேருக்கு நிவாரணம் கிடைக்கணும். ஒரு நாள் நீங்க சூஸ் பண்ணி அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு இது வெற்றி ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு மெரினால இருந்து நம்ம மதுரை, அலங்காநல்லூர் எல்லா ஊர்லயும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் சார். இவ்வளவுதான் சார். பாப்போம், கொஞ்ச நாள் பாப்போம், நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் போராடுவேன். நன்றி, வணக்கம்.